தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விஜய் அவர்களோட பிரச்சாரத்தில் பல மாற்றங்கள் செய்திருக்கிறார்கள். இந்த மாற்றம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் செம ஹாப்பியான நியூஸாக பார்க்கப்படுகிறது. அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையுமே விஜய் அவர்கள் 234 தொகுதியில் 2 தொகுதியாக மக்களை சந்தித்து இருக்காங்க. ஸோ நார்மலாக மக்களை சந்தித்து கொண்டு இருந்தாலும் பரவாயில்லாம், ஒவ்வொரு தொகுதியிலும் என்ன நடக்கிறது, அந்த அமைச்சர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி விஜய் அவர்கள் பேசிட்டு வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஒவ்வொரு தொகுதி அமைச்சர்களும் செம பீதியில் இருக்காங்க. இந்த சமயத்தில் நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்களோட பிரச்சார பயணத்தில் சில மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்பு ஷெட்யூல் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நாளைக்கு 3 தொகுதிகளை கவர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது சாத்தியம் இல்லாததால் ஒரு நாளைக்கு 2 தொகுதியாக சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் டிசம்பர் மாதம் வரைக்கும் தான் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் வரைக்கும் விஜய் அவர்களோட சுற்றுப்பயணம் தொடரப்போகிறது அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமை விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சுற்றுப்பயணம் பயங்கரமான இம்பாக்ட் தமிழக அரசியல் கொடுக்க போகிறது.